அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மெட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இம்முறை பயிற்சிக்கு தோற்றவுள்ள காப்போதா சாதாரணதர மாணவர்களுக்கு 2024-25 ஆண்டு கல்வி அமைச்சால் வெளியீடு செய்யப்பட்ட வினாத்தாள் 2 தொடை தொடர்பான வினா ஒன்றுக்கு விதம் இலகுவா விடியளிக்கலாம் என்பதனை இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம். வினாவை அவதானியுங்கள். 11வது வினா, வங்கி ஒன்றின் 100 வாடிக்கையாளர்கள் அவர்கள் வைத்துள்ள கணக்கு வகை தொடர்பாக வரையப்பட்ட பூரணமற்ற வெண்ணுரு கீழே தரப்பட்டுள்ளது. இப்போ தரப்பட்ட வெண்ணுருவை ஒரு அவதானிங்க பிள்ளைகள். நடைமுறை கணக்கு வைத்திருப்போர், நிலையான வைப்பு கணக்கு வைத்திருப்போர், சேமிப்பு கணக்கு வைத்திருப்போர் என்று சொல்லி 3 வட்டங்கள் இடைவற்ற மாதிரி தந்திருக்கணும். ஒரு வகை கணக்கு மட்டும் வைத்திருப்போர் எண்ணிக்கை 50 சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இதுக்குள்ள இந்த வங்கியில் இருக்கிற வாடிக்கையாளர் அகிலத்தோட எண்ணிக்கையா இருக்க போது அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த செவ்வக பகுதியில் 100 குறிப்போம். அடுத்த பாருங்க, ஒவ்வொரு பிரதேசத்தையும் பாருங்க பிள்ளைகள். நடைமுறை கணக்கு மட்டும் வைத்திருப்போர் 20 தந்திருக்கு. இதுக்குள்ள இந்த இடத்துல 3 வகை கணக்கும் வச்சிருக்கிறாங்களா இருக்க போயிடும். இந்த 3 வட்டங்கள் இடைவற்ற இந்த பிரதேசம் 3 வகை கணக்கும் வச்சிருக்கிறாங்க. வெளியில வார இந்த பிரதேசம் இந்த 3 வகை கணக்கும் வைத்திருக்காதாக்களா இருப்பினும். இதுக்குள்ள வந்தால் சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்களா இருப்பினும். இந்த நிலட்டப்பட்ட பகுதிக்குள்ள வந்தால் என்னவா இருக்க போகுதுன்னா பாருங்க, நிலட்டப்பட்ட பகுதி எந்தெந்த வட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துன்னு சொன்னால் நிலையான வைப்பும் சேமிப்பு வைப்பும். அப்ப நிலையான வைப்பும் சேமிப்பு வைப்பும் மட்டும் வச்சிருக்கிறார்கள். என்ன வரைக்கும் நிலட்டப்பட்ட பிரதேசமா இருக்கும். என்ன வரைக்கும் நிலையான வைப்பு சேமிப்பு வைப்பு கணக்குகளை வைத்திருக்கிறார்கள் மட்டும் நிலட்டப்பட்ட பிரதேசமா இருக்கிறது. அப்ப இதுக்குள்ள ஒரு பிரதேசம் இருக்கு பாருங்க. இந்த பிரதேசத்தில் என்ன வரும் என்றால் சேமிப்பு கணக்கும் நடைமுறை கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் இந்த பிரதேசத்தில் வரும். அப்போ ஒவ்வொரு பிரதேசம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி கொண்டு. அப்ப இதுல வந்தால் என்ன வரைக்கும் நடைமுறை கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள். இந்த பகுதிக்குள்ள வந்தால் சேமிப்பு கணக்கும் நடைமுறை கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள். இந்த பகுதிக்குள்ள வந்தால் 3 வகை கணக்கும் வச்சிருக்கிறார்கள். நிலட்ட பகுதிக்குள்ள வந்தால் நிலட்டப்பட்ட பகுதிக்குள்ள வருமா இருந்தால் நிலையான வைப்பு கணக்கும் சேமிப்பு வைப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள். இந்த பிரதேசத்துல வந்தால் எனவே இருக்கும் சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள். வெளியில வந்தா பிள்ளைகள் 3 வகை கணக்கும் வச்சிருக்காதார்கள். சரிதானே? இப்ப பாருங்க, ஒரு வகை கணக்கு மட்டும் வைத்திருப்போர் நினைக்க 50 பேர் ஆகும்னு சொன்னால் இதுல நடைமுறை கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் 20. அப்ப இந்த பிரதேசத்துக்கு கிளம்பிடாது, இந்த பிரதேசத்துக்கு கிளம்பிடாது, லட்டப்பட்ட பிரதேசத்துக்கு கிளம்பிடாது. எதுக்குள்ள வரும் பிள்ளைகள்? இந்த பகுதிக்குள்ள வரப்போகுது. இப்ப நாங்க அதுக்குள்ள என்ன செய்ய போறோம்? 30 குறிப்போம். இப்ப என்ன இருக்க போது? இந்த நடைமுறை கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் 20, சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் 30. இந்த 2 தான் ஒரு வகை கணக்கு மட்டும் வைத்திருக்கிறார்களா இருக்கும். சரிதானே? இதுல தெளிவுதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்த முதலாவினாக போவோம். 3 வகை கணக்குகளையும் வைத்திருப்போரின் எண்ணிக்கை சேமிப்பு கணக்கை மட்டும் வைத்திருப்போரின் எண்ணிக்கையின் சரி அரைவாசி எனின் 3 வகை கணக்குகளையும் வைத்திருப்போரின் எண்ணிக்கை யாது? அப்ப சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் எண்ணிக்கையின் சரி அரைவாசி இந்த 3 வகையான கணக்கும் வச்சிருக்கிறார்கள் சொல்லியிருக்கு. அப்ப சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் எத்தனை பேர்? 30 பேர். அது அரைவாசி எவ்வளவு பிள்ளைகள்? 15. ஆகவே 15 பேர் தான் என்ன இருக்க போது இந்த 3 வகையான கணக்கும் வச்சிருக்கிறார்களா இருக்கும். ஆகவே அந்த எண்ணிக்கையை நாங்கள் இதுல காட்டுவோம். ஆகவே வெண்ணுருவில 2 தரவுகளை குறிச்சிருக்கிறோம். அதுக்கு 2 புள்ளிகளும். இந்த 3 வகை கணக்கையும் வச்சிருக்கிறார்கள் எண்ணிக்கை 15 குறிச்சோம்னால் அதுக்கு ஒரு புள்ளியுமாக 3 புள்ளி கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இனி 2வது வினா போவோம். 2வது வினா, நடைமுறை கணக்கு வைத்திருப்போர் 45 பேர் எனின் நடைமுறை கணக்கும் சேமிப்பு கணக்கு மட்டும் வைத்திருப்போரின் எண்ணிக்கை யாது? அப்ப நடைமுறை கணக்கண்டா இந்த வட்டத்துக்குள்ள 45 குறிக்கோணம். அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்கு? சேமிப்பு கணக்கு நடைமுறை கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் என்றால் இந்த பிரதேசத்துல வேறு என்ன முதல் கதைச்சினாங்களா? அப்ப இந்த பிரதேசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பிள்ளை. அப்ப மேலே இருக்கிற முதல் இருக்கிற தரவுகளை குறிப்போம் 100. இதுக்குள்ள சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் 30, 3 வகை கணக்கையும் வச்சிருக்கிறார்கள் 15, நடைமுறை கணக்கு சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் எத்தனை? 45 என்றால் இதுல 45 பேர் அப்போது பிள்ளைகள். அப்ப 20ஓட 15 கூட்டிங்கன்னா 35. இந்த 45ல இந்த 35 கழிச்சுக்கின்றால் என்ன பேர் அப்போது 10 பேர். அப்ப நடைமுறை கணக்கு வச்சிருக்கிறார்கள் இந்த விளிம்பில குறிப்பாம்.
அதில் இருந்து என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த 20ஓட 15 கூட்டி 45லேருந்து கழிப்போம். இப்போ 20ஓட 15 கூட்டிங்கன்னா 35, 45லேருந்து 35 கழிச்சிக்கின்றால் 10, அதை உரிய இடத்துல குறிப்போம். சரிதானே? இதில் கேட்டது என்ன? நடைமுறை கணக்கு வைத்திருப்போர் 45 பேர் எனின் நடைமுறை கணக்கு சேமிப்பு கணக்கு மட்டும் வைத்திருப்போர் எண்ணிக்கைண்டா உளவியல் 10 குறிப்போம். சரிதானே? ரைட். 3வது வினா, மேற்கூறிய எவ்வகை கணக்கையும் வைத்திராதோர் 8 பேர் எனின் வெண்ணுருவில் நெட்டப்பட்ட பிரதேசம் வகை குறிப்போரின் எண்ணிக்கையாது அப்பிரதேச சொற்களில் விவரிக்க. மேற்கூறிய எவ்வகை கணக்கையும் வச்சிருக்காதாக்கிறன்னு சொன்னால் இந்த 3 வட்டம் தவிர்ந்த இந்த சிவ பகுதியில் குறிக்க போகிறோம். அதை நாங்கள் குறிப்போம் 8 பேர் எனின் வெண்ணுருவில் நெட்டப்பட்ட பிரதேசம் வகை குறிப்போரின் எண்ணிக்கையும் அப்பிரதேசத்தை சொற்களை விவரிக்கிறது. அப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. இந்த நெட்டப்பட்ட பிரதேசத்தின் எண்ணிக்கையும் காணணும், அதை சொற்களையும் விவரிக்கணும். அப்போ நாங்கள் கூட்டுவோம் பிள்ளைகள். இவ்வளவு 45, 45 30 எவ்வளோ 75, 75 8 83. அவை 100லேருந்து 83 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வேற போகுது? 17 பேராக இருக்க போகுது. அந்த 17 பேரை நிலட்டப்பட்ட பிரதேசத்தில் குறிப்பாம். இப்போ இங்கே அந்த பிரதேசத்தை சொற்களை விவரிக்க சொல்லியிருக்கு. இந்த பிரதேசத்தை பாருங்க பிள்ளைகள், இந்த வட்டம் நிலையான வைப்பு கணக்கு வச்சிருக்கிறார்கள், அடுத்த சேமிப்பு கணக்கு வச்சிருக்கிறார்கள்னு ஒரு தொடர் பிரிவாக இருக்குது. ஆகவே சேமிப்பு கணக்கும் நிலையான வைப்பு கணக்கும் மட்டும் வச்சிருக்கிறார்கள். என்ன அந்த நிலட்டப்பட்ட பிரதேசத்துக்குரியதாக இருக்க போகுது. என்னவா இருக்க போகுது? சேமிப்பு கணக்கும் நிலையான வைப்பு கணக்கு மட்டும் வைத்திருக்கிறார்கள் 17 பேர். ஆகவே அதை நாங்கள் எழுதிவிட்டோம் என்றால் அதுக்குரிய புள்ளி கிடைக்கும். அப்போ நான் இந்த பெருமானம் கணிச்சதையும் இதுக்குள்ள அந்த 10 குறிச்சதுக்கு உரிய புள்ளியை நான் வெண்ணுருவிலே 2 காட்டுறேன். 10 எண்ணிக்கை எழுதினீங்கண்டா ஒரு புள்ளி, இந்த நிலட்டப்பட்ட பிரதேசமும் இதில் 11 எழுதினீங்கன்னா ஒரு புள்ளியுமாக இந்த 2ஆம் 3ஆம் வினாக்களுக்கு எங்களுக்கு 4 புள்ளி கிடைக்கும். அப்போ நாங்கள் 3க்கு 3 புள்ளி எடுத்துட்டோம் பிள்ளைகள். இப்போ 4 3 7 புள்ளி. இப்போ இன்னும் ஒரு வினா இருக்குது, அதை பார்ப்போம். தற்போதைக்கு நடைமுறை கணக்கு மட்டும் வைத்திருப்போர். இப்போ தற்போதைக்கு நடைமுறை கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் எத்தனை பேர்? 20 பேர். அந்த 20 பேரும் எவ்வித கணக்கும் வைத்திராத 3 பேரும், எவ்வித கணக்கும் வச்சிருக்கிறார்கள் 8 பேர் இருக்கணும். அதிலிருந்து 3 பேரும் புதிதாக சேமிப்பு கணக்கை ஆரம்பித்தனர். நம்ம புதிதாக சேமிப்பு கணக்கை ஆரம்பிக்க போயினோம் எனின் அதற்கு அமைவாக வெண்ணுருவை மீண்டும் வரைந்து தரவுகளை அதில் குறிக்கட்டாம். இப்போ பாருங்க பிள்ளைகள், இதே ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த 15 17 எத்தனை? 32, 30 62, 10 72 பேர். 72 பேர் ஆரம்பத்தில் சேமிப்பு கணக்கு வச்சிருக்கணும். இப்போ இந்த 20 பேரும் அதுக்குள்ள போயினும், இதுக்குள்ள இருந்து ஒரு 3 பேர் போயினும். அப்போ 72 இந்த 3 75 20 எவ்வளோ 95 பேர் சேமிப்பு கணக்கில் வேற போயிடும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அந்த எண்ணிக்கையை காட்டுவோம். நடைமுறை கணக்கு மட்டும் வச்சிருக்கிற 20 பேரும், எவ்வித கணக்கும் இருக்காத 8 பேர்லேருந்து 3 பேரும், ஆரம்பத்தில் சேமிப்பு கணக்கில் இருக்கிற 72 பேருமா சேர்ந்து மொத்தம் 95 பேர் என்னவா இருக்க போயினோம்? இப்போ தற்போது இருக்கிற சேமிப்பு கணக்கில் வாடிக்கையாளராக இருக்க போயினோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதை குறிச்சோம்டா ஒரு புள்ளி. அப்போ நாங்கள் வெண்ணுருவை வரைவோம். இதுக்குள்ள 100 அங்கத்தை வர, அதில் மாற்றம் இல்லை. அப்போ என்ன செய்ய போகிறோம்? சேமிப்பு கணக்கு வச்சிருக்கிறார்கள் 95 பேர். அப்போ இந்த விளிம்பில் குறிப்போம். இந்த வட்டத்துக்குரிய வெளியில் வர்றது 5ஐ குறிப்போம். 2 3 பேர் போயிட்டு 35 பேருக்கு போயிடும். இது என்ன இருக்க போது? சேமிப்பு கணக்கு வச்சிருக்கிறார்கள் இருக்கணும். அடுத்தது நிலையான வைப்பு நடைமுறை வைப்பும் எழுதும். இப்போ நிலையான வைப்பு இருக்கிறார்கள் எத்தனை பேர்னு சொல்லியிருக்காங்க? 17 15 எத்தனை? 32 பேர். அப்போ இது என்ன? நிலையான வைப்பு கணக்கு வைத்திருக்கிறார்கள். அப்போ நான் அந்த விளிம்பில் 32 குறிக்கிறேன். அடுத்த நடைமுறை கணக்கு வச்சிருக்கிறார்கள் எவ்வளோன்னு சொன்னது? 45 பேர். அப்போ நான் அந்த வட்டத்தை குறிக்கிறேன். இதுக்குள்ள என்ன நடைமுறை கணக்கு எழுதுவோம். இதில் 45 பேரையும் குறிப்போம். இனி இந்த 3 வகை கணக்கு வச்சிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். அந்த 15 இதில் குறிப்போம். 32 15 கழிச்சுங்க, இதுக்குள்ள என்ன பெற போகுது? 17 பேர். அதில் மாற்றம் பெறாது. இந்த வட்டம் முழுது 45 பேருண்டா, இதில் 15 கழிச்சுங்க, இதில் என்ன பெற போகுது? 30 பேர் பெற போகுது. இவ்வளவு கூட்டினீங்கண்டா பிள்ளைகள் எவ்வளோ பெற போகுது? 45 7 52 10 62. இப்போ 95 அந்த 62 கழிச்சுக்கிட்டால் 33 பேர் என்ன இருப்பினும் சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறாங்களா இருப்பினும். இது தனித்தனியாக ஒன்றும் கேட்கல. நான் அதில் ஒரு விளக்கத்தை சொல்லி விடுறேன். சேமிப்பு கணக்கு வச்சிருக்கிறாங்களா 95 பேர்,
3 வகை கணக்கிலும் வச்சிருக்கிறார்கள். அதாவது சேமிப்பு கணக்கு, நடைமுறை கணக்கு, நிலையான வைப்பு கணக்கு வச்சிருக்கிறார்கள் 15 பேர். இதுக்குள்ள வந்தா பிள்ளைகள் சேமிப்பு கணக்கும் நிலையான கணக்கும் மட்டும் வச்சிருக்கிறார்கள் 17 பேர். இதுக்குள்ள வந்தால் சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் 33 பேர். இதுக்குள்ள வந்தனா நடைமுறை கணக்கும் சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் 30 பேரா இருக்கும். இந்த வெளியில வந்தால் இந்த 3 வகை கணக்கும் வச்சிருக்காதாக்களா இருக்கும். அப்ப இந்த 3 வகை கணக்கும் இல்லாதாக்கள் 5 பேர், 3 வகை கணக்கும் உள்ளாக்கள் 15 பேரா இருக்கும். சரிதான உள்ளே? இப்போ இவ்வாறு விடையளிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த வெண்ணூருக்கு வந்தங்களுக்கு 2 புள்ளிகள், இதுக்கு 1 புள்ளியுமாக 3 புள்ளி. அப்போ இவ்விதமாக பயிர் செய்யும் போது அந்த 3 இடைவெட்டும் தொடைகளில் வந்து இப்படி வித்தியாசமான வினாக்கள் வருது இல்லையா? இதுக்குள்ள நீங்கள் கவனம் செலுத்தணும். தொடை ஒரு இலகுவான பகுதி, முழுமையான 10 புள்ளிகளை பெறக்கூடிய இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், தொடர்ந்து எச்சியாக இவ்வாறான கணக்குகளை செய்வதன் ஊடாக இவரிடம் காப்போதா சாதாரண பரீட்சையில் கணித பாடத்தில் அதிதிறமை சித்திகளை பெற இறையாசி வேண்டி வாழ்த்துவதுடன், புதிதாக இணைந்து கொள்ளும் அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதிகம் பகிர்ந்து உதவுங்கள். இலங்கையில் உள்ள அனைத்து பாகங்களில் உள்ள மாணவர்களும் சிறந்த பெறுவர்களை பெற வாழ்த்திக் கொண்டு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.